இல்ல இல்ல, இப்ப அவர் பேசும்பொழுது சொல்றாரு திமுக கூட்டணியில மட்டும் என்ன நடக்குது, அதிமுக கூட்டணியில் நடக்கிறத மட்டும் எல்லாரும் பேசுறாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் 117 இடங்களில் போட்டியிடும் என்று அண்மையில காங்கிரஸ் மாநாடு நெல்லையில் நடைபெற்றது. இதுல பேசிய அக்கட்சியின் செயலாளர் சோடங்கர் பேசியிருக்கிறார். இப்போ யாரு என்ன பேசுறாங்க அதுக்குள்ள நாங்க வரல. திரும்பவும் சொல்றேன், நீங்க ஒன்னா இருங்க இல்ல ஒண்ணு இல்லாம போங்க, நீங்க நல்லா இருங்க இல்ல நாசமா போங்க. ஆனா நாங்க சொல்றது, தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சவங்களுக்கு கொஞ்சம் விசுவாசமா இருங்க, உண்மையா இருங்க. கட்சியில் இருந்தா கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும், கூட்டணி இருந்தா 4 கருத்து இருக்கதான் செய்யும். ஆனா கூட்டணியை கடந்து 14 வெற்றி தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா கொடுக்குறாங்க. 100% வெற்றியை மக்கள் தொடர்ச்சியா கொடுக்குறாங்க. 2017 மக்கள் நல சார்ந்து உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி இத்தனை தேர்தலை தொடர்ச்சியா 14 தேர்தலை தொடர்ச்சியா சந்திச்சு வெற்றி பெற்றுன்னு இருக்கு. ஆனா எதிர்முனையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ச்சியா 14 தோல்வியை மக்கள் பரிசா கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க மக்களுக்காக பேசல, மக்களுக்காக இல்ல, மக்களுக்காக வாழல, மக்களுக்காக கட்சி நடத்தல, மக்களுக்காக சட்டங்கள் கொண்டு வரல, மக்களுக்காக நீங்க எதையுமே செய்யல. நாங்க சிறப்பான ஆட்சியை கொண்டு வந்தோம், அதனால நாங்க எங்க ஆட்சியை பத்தி பேசுவோம். நீங்க செய்யறது ஒண்ணுமே இல்ல, உங்ககிட்ட சரக்கு இல்லைங்கிறதுனால அதிமுகவை நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லாம அப்படிங்கிறாரு. 153 சட்டமன்ற தொகுதி சுற்றுப்பயணம் செஞ்சுட்டார். 2026 அதிமுகவுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறாரு. டெபாசிட் கூட நீ வாங்க மாட்ட, பாத்துக்கலாமா? என்ன சார் இது பேச்சு? 153 தொகுதியில போயிட்டாங்க, 153 தொகுதியில இவர் ஜெயிச்சிருவாரா சார்? நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல வெறும் 8 தொகுதி சட்டமன்ற தொகுதியில தான் அதிமுக ஜெயிக்குது. 221 தொகுதியில திமுக கூட்டணி ஜெயிக்குது சார். லீடிங் சட்டமன்ற தொகுதி லீடிங் எடுக்கிறோம் சார். இது என்ன சார் கணக்கு? இது 153 தொகுதியில போயிட்ட மக்கள் எனக்கு இது பார்த்துட்டேன், எப்படி உனக்கு ஓட்டு போடுவாங்க? உன் மூஞ்சிக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா? எதை நான் சொல்ல போறேன் சார், தயவு செஞ்சு. அம்மையார் ஜெயலலிதாக்கு 2016 ஓட்டு போட்டு அம்மையார் முகத்துக்காக நீ முதலமைச்சர் பதவியில வந்துட்டீங்க. நீங்க என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி முன்னிலை நிறுத்திச்சா அதுல இருந்து தோல்வி மட்டும்தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை என்னைக்கு நாங்க முன்னிலை நிறுத்தமோ அன்னைக்கு எங்களுக்கு வெற்றி மட்டும் தான் சார் பரிசு. மக்கள் தொடர் வெற்றி சார். ஆனா உனக்கு தொடர் தோல்வி.